வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். சில சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது, அந்த இன்டர்வியூஸை கேட்கும்போது சில விஷயங்கள் நான் நோட் பண்ணேங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ்மேன் அவங்க இன்டர்வியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்ற சொல்கிறாங்க. அதாவது யூ கோ அண்ட் லுக் அட் த சொசைட்டி, லுக் அட் த பீப்புள், என்ன ப்ராப்ளம்ஸ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பாருங்கள், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, அதையே பிஸ்னஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் இல்லையா? அடுத்தது, நீங்கள் ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா, யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் குட் அண்ட் சேஃப் அண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க, அதனுடைய தரத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுங்கன்றாங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கின எக்ஸ்பீரியன்ஸ், கற்றுக்கின விஷயங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? அந்த நாலேஜை நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு வர முடியுமான்றதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, கிரியேட் அ பிராண்ட். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் பிஸ்னஸில் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டி இல்லையா உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு. அடுத்தது, எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடு நிற்காமல், நான் சொன்ன அந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன்லாம் தே ட்ரை டு எக்ஸ்பேண்ட் இட். அது இன்னும் 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 பெருசாக உலக அளவில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுன்ற அந்த ஒரு விஷனோடு இருக்காங்க. நெக்ஸ்ட், அதாவது இந்த பிஸ்னஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ், அடிமட்ட எம்ப்ளாயீஸ் வரைக்கும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் ஒரு அடிமட்ட எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் இந்த நார்மல்சி. அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்ன அப்படின்னா, இந்த கிரேட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்மளால் எவ்வளவு ஃபேமிலிஸ் தே ஆர் ரன்னிங் இட், இவ்வளோ குடும்பங்கள் நம்மளால் வாழ்ந்துட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்காங்க இவ்வளோ பீப்புள் அப்படின்றதுல இவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அடுத்தது, இன்னொரு பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ எம் என்ஜாயிங் த க்ளோரி ஆஃப் இட். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள், அதனுடைய க்ளோரியை நீங்கள் அனுபவிங்க. சூப்பர். அடுத்தது, ஒருத்தர் கிட்டத்தட்ட 50 இன்டர்வியூஸ்க்கு மேலே ஃபெயில் ஆகிருக்கார். அந்த ஒரு ஃபெயிலியரே அவருக்கு ஒரு பெரிய படிக்கலாக அமைஞ்சிருக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட், நிறைய பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சில பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்குங்க. அவங்களுடைய அம்மாவுடைய சப்போர்ட், ஒய்ஃபுடைய சப்போர்ட், அப்பாவுடைய பிஸ்னஸுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட், பாசிட்டிவ் அப்ரோச். இதை நிறைய பிஸ்னஸ்மேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வேணும், நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ன்றது உங்களுக்கு வேணும். ஒருத்தர் இன்னும் நிறைய சொல்கிறார், காலையில் எழுந்ததும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லி உங்களுடைய டேவை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ன்றது நல்ல விஷயம். அடுத்தது, ஹார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் தான் நீங்கள் வளர்ச்சி அடைந்த அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய எம்ப்ளாயீஸுடைய கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, 8th ஃபெயிலுன்றாங்க, 10th ஃபெயிலுன்றாங்க, சரியாக படிக்கலைன்றாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க மேலே வராங்க, படிப்படியாக மேலே வராங்க. அந்த ஒரு வரியோடு நான் நிறுத்திக்கிறேன். பட் அது ப்ளஸ்ஸா மைனஸான்றதுக்கெலாம் நான் வரலை. ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2% ஆஃப் த பிஸ்னஸ் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒய் 98% ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது, த கோல் மணியாக இருக்கக்கூடாது. த கோல் ஷுட் நாட் பி த மணி, த கோல் ஷுட் பி யுவர் விஷன்.
ஸோ ஒரு பெரிய விஷன் வச்சுக்கோங்க, ஹாவ் எ கிரேட் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறது என்ன அப்படின்னா டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், டூ சம்திங் டு த சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு நாம் என்ன பண்ணுன்றத நீங்கள் யோசிச்சாலே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கான்ஃபிடென்ட். எப்படிங்க நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ் நல்லா வரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். சூப்பர். அடுத்தது ஒருத்தர் சொல்கிறாங்க, மாட்டு சாணத்தில் மாதத்துக்கு 6 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுன்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறது வந்து பல வழிகள் இருக்குன்றது நல்லா தெரியுது. அதே சமயத்தில் சில பிஸ்னஸ்கள் வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு. அனில் அம்பானி, விஜய் மால்யா, பைஜு. இப்போ இந்த வீழ்ச்சிக்கெலாம் வந்து என்ன காரணம் அப்படின்னோடனே, ஒரு உயரத்துக்கு போனதும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காம நாம் வந்து வி ஹாவ் டு கீப் ஆன் கண்டினியூ அவர் எஃபர்ட். அதே எனர்ஜி, அதே என்தூசியாசம் அப்படியே இருக்கணும். ஓகேங்களா. வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, லேர்னிங் ஸ்கில். கீப் ஆன் லேர்னிங். ஒரு பக்கம் லேர்னிங்ன்ற வாழ்க்கையே ஒரு லேர்னிங் தான் அப்படின்றாரு. நிறைய விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. ஏன்னா நாம் மைண்டில் நாலேஜ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ நாலேஜ் இருந்தால் தான் அதிலேருந்து நம்ம ஒரு பிஸ்னஸை குக் பண்ண முடியும் இல்லையா. அடுத்தது சிஓ சில ஒரு பேரை பார்த்தம்போது தே ஆர் நாட் மெட்டீரியலிஸ்டிக். பணம்னு இல்லை, தே ஆர் ஸ்டில் லீடிங் அ சிம்பிள் லைஃப். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த். ஒருத்தர் சொல்கிறாரு, ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். நான் அதனால் இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா அதை தூங்கிடுவேன். பட் மற்ற நேரம் என்னுடைய முழு உழைப்பையும் வந்து என்னுடைய பிஸ்னஸில் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க. நம்ம இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம், ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு நம்ம வந்து சிஇஓ, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன மென்டாலிட்டி வேணும்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதையும் தாங்கும் இதயம். சிம்பிளாக சொல்கிறாரு, எதுக்கும் வந்து மனசு ஒடிஞ்சு போயிடாதீங்க, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து என்ன தான் பிஸ்னஸில் நல்ல மணி வந்தாலுமே அவங்களுக்கு தேவைக்கானதை தான் அவங்க வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு லேவிஷாக, லக்ஸூரியஸாக அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்களுக்கு வந்து இல்லை. நான் பார்த்த அந்த பிஸ்னஸ் பீப்புள், நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து பல பிஸ்னஸ்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய சில பேர் வந்து மணி கூட லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயெல்லாம் வரலங்க. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ண வந்தேன். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். தேங்க்யூ வெரி மச்.